எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். கண்டை மூடி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நீர் ஆண்டவர் எங்களோடு என்ன பேச சுத்தம் வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் கேட்டு அதன்படி எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் அன்பின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பார், இந்த நாளிலே இங்கே 1 சாமுவேல் அப்படின்னு எடுத்தாலே நமக்கு நினைவுக்கு வருவது என்னன்னா, அன்னாளோட ஜெபம், அன்னாளோட கண்ணீர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம அவர்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இங்கே ஏலி என்ற அங்கே சபையில் இருக்கிற ஆசாரியர் சொல்லுகிறார், சமாதானத்தோடு போ என்று கர்த்தர் சொல்றார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமென். ஆமேன் சொல்லுங்களுக்கு சமாதானம் நிச்சயம் உண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அந்த உலகத்தில் வாழும்பொழுது சமாதானம் இல்லாதபடி நிறைய பேர் நம்ம இருக்கிறோம். நம்ம குடும்பத்தில், வேலையில், வெளியில், சபைக்குள்ளே கூட நம்ம என்ன பண்ணுறோம், சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம். சமாதானம்னா இந்த உலகத்தில் எங்குமே கிடைக்காது. ஹல்லேலூயா. இங்கே இந்த ஏலி சொல்கிறாரு, நீ சமாதானத்தில் போன்னு சொல்லி அன்னாளை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். இந்த உலகத்தில் எங்குமே கிடைக்காத சமாதானம் இயேசுவிடத்தில் மட்டும்தான் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பகுதி நம்ம அடிக்கடி நம்ம தியானம் செய்வோம், அடிக்கடி நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு இந்த நாளிலே யார் யாருக்கெல்லாம் சமாதானம் இல்லாமல் ஒரு மனதில் அழுத்தத்தோடு மன உளைச்சலோடு இருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தமாய் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது கணவர் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், தேவ சபைக்கு நான் போகணும், அப்படிப்பட்ட ஸ்லாக்கி நான் பெற்றுக்கொள்ளணும் சொல்லி அந்த குழப்பத்தோடு இருக்கலாம். ஆமென். இந்த அன்னாள் சகோதரிக்கு என்ன ஒரு குறைவு இருந்ததுன்னா, குழந்தை இல்லை. ஆமென். அவங்களுக்கு அந்த குழந்தை இல்லாதனால அவர்கள் சமாதானத்தை இழந்திருந்தார்கள். ஆமென். இன்றைக்கு நாம் ஒவ்வொருத்தரையும் நம்ம எழுப்பி கேட்டோம்னா, நம்ம ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு தேவையினால நம்ம என்ன பண்ணியிருப்போம், இது எனக்கு கிடைக்கணும், இது என் வாழ்க்கையில் இல்லை, இது எனக்கு குறைவாக இருக்குன்னு சொல்லி நம்ம அதில் சமாதானத்தை இழந்து போயிருப்போம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். யார் யாருக்கெல்லாம் என்னென்ன குறைவுகளோடு நீ சமாதானத்தை இழந்திருக்கிறாயோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ சமாதானத்தோடு போ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஏலி அந்த அன்னாளுக்கு சமாதானத்தோட போ சொல்றாரு. இன்றைக்கு இதை கூடி வந்திருக்கிற உங்களுக்கும், நேரலையில் ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் தேவன் சொல்லுகிறார், சமாதானத்தோட போ. ஆமென். படிக்கிற பிள்ளைகளுக்கு எக்ஸாம் டென்ஷனாக இருக்கும். இப்போ இருக்கிற பிள்ளைங்க படிக்க வேண்டிய நேரத்துலலாம் என்ன பண்ண மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போது எக்ஸாம் நெருங்கிடுச்சு, அந்த பயம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, மணிக்கணக்காக உட்காந்து படிப்பாங்க. ஆனால் ஒரு சில பிள்ளைங்க, அதெல்லாம் அபூர்வமான பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ இருக்க காலத்தில் கூட எக்ஸாம் நேரத்தில் கூட புக் எடுத்து படிக்க மாட்டாங்க. ஆமே. ஆனால் எக்ஸாம் டைமில், எக்ஸாம் ஹாலில் உட்காரும் பொழுது, ஐயோ இது எனக்கு தெரியலையே சொல்லி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எக்ஸாம் பயத்தினால அவர்கள் சமாதானத்தை இழந்திருக்கலாம். ஆமே. திருமணம் ஆகாத பிள்ளைகள், எனக்கு திருமணம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம். ஆமே. திருமணம் ஆகியும் குழந்தை இல்லாதவர்கள், எனக்கு குழந்தை இல்லை அல்லது திருமணம் நடக்கலை, சமுதாயத்தில் ஒரு வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியம் ஏற்ற நேரத்தில் நடக்கலைன்னா ஒவ்வொரு குடும்பமும் சமாதானத்தை தான் இழந்திருப்பாங்க. ஆமென். ஒவ்வொரு குடும்பத்தில் எவ்வளோ குடும்பம் இருக்குது, நம்ம சபைக்குள்ள குடும்பங்கள், நிறைய குடும்பங்கள் வருது. ஆமென். அநேக குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் நிமித்தமாய் சமாதானத்தை இழந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்க, நான் எதில் சமாதானத்தை இழந்திருக்கிறேன்? ஹல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்க, நான் எதில் சமாதானத்தை இழந்திருக்கேன்? இல்லை, ஒரு சில குடும்பத்தில் எல்லாமே இருக்கும், பணம் இருக்கும், உறவுகள் இருக்கும், உறவுகள் மத்தியில் சமாதானம் இல்லாமல் இருப்பாங்க. ஆமே. ஒரே வீட்டில் இருப்பாங்க, தாய் தகப்பன் பேசாமல் இருப்பாங்க, சகோதரிகள் பேசாமல் இருப்பாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகள் இடத்துல பேசாமல் இருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு மனத்தின் ஆவி இழந்து போய் சமாதானத்தை இழந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த குறைவோடு எந்தெந்த சமாதானம் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ சமாதானத்தோட போ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஃபோன் கால்ஸ், நம்ம டிவியை பார்த்துட்டோம், யூடியூப் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க முக்கால்வாசி ஃபோன் எடுத்தோன்னா நிறைய பேர் என்ன சொல்ற, பெண்கள் தான் முக்கால்வாசி பண்ணுவாங்க. லேடிஸ் ஜென்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10% தான் பண்ணுவாங்க.
முக்காவாசி யார் பண்ணுவாங்கன்னா பெண்கள். ஆமென். எல்லா குடும்பத்திலும் பெண்கள் தான் அதிகமான பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஏதாவது வீட்டில் இல்லைன்னா யார் டென்ஷனாக இருப்பாங்க? பாரத்தோடு பெண்கள் தான். ஹல்லேலூயா. இல்லை குடும்பத்தில் கடன் பிரச்சனை, கணவர் சம்பாதிச்சு வந்து என்ன பண்ணுவாங்க? வீட்டில் கொடுத்துருவாங்க. ஆனால் பெண்கள் தான் ரொம்ப என்ன பண்ணுவாங்க? டென்ஷனாக பாரத்தோடு, இது எப்படி முடியும், இந்த காரியம் எப்படி நடக்கும், இந்த காரியம் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பத்தோடு பெண்கள் தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்படி நிறைய ஃபோன் கால்ஸ் வரும்போது அந்த ஃபோன் கால்ஸில் என்ன அதிகமான ஜெப குறிப்பை வைக்கிறாங்கன்னா, என் கணவர் மனம் திரும்பணும், என் கணவர் குடிக்கிறாரு, என் கணவரோடு நான் சபைக்கு வரணும், என் பிள்ளைகள். இப்போது ரொம்ப அதிகமாக என்னதுன்னா, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல், பெற்றோர் இதெல்லாம் கண்டிஷன் பண்ணாங்கன்னா பெற்றோர்கள் விட்டுட்டு என்ன பண்ணிடுறாங்க? பிள்ளைகள் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. கிறிஸ்துவ குடும்பத்தில் இது நடக்குது. நான் கிறிஸ்துவ குடும்பத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் என்ன பண்ணிடுறாங்க? பெற்றோர் ரொம்ப கண்டிஷன் பண்ணுறாங்களா? கண்டிஷன்னா என்னது? ஒழுங்காக இருப்பா, சரியாக நேரத்துக்கு வா, நல்லா படி, இதுதான் சொல்லுவாங்க. இதற்கு மீறி என்ன பண்ண போகிறதில்ல, சொல்ல போகிறதில்ல. இந்த கண்டிஷனுக்கு என்ன பண்ணுறாங்க? பிள்ளைகள் வழி மாறி போயிடுறாங்க. ஹல்லேலூயா. தவறான நண்பர்களின் நிமித்தமாய், தவறான உறவுகள் நிமித்தமாய் பெற்றோரை விட்டு பிள்ளைகள் வெளியே போகிறாங்க. ஆமென். வெளியே தனியாக இருக்கிறாங்க. நிறைய பிள்ளைகள் அட்வான்ஸாக என்ன பண்ணிடுறாங்கன்னா, வேற மதத்துக்கு மாறி போய் தனிமையில் வாழ்வதை அவர்கள் பிள்ளைகள் விரும்புகிறார்கள். ஹல்லேலூயா. வேற பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய கர்த்தர் படைத்த படைப்பையே விட்டுட்டு ஆண் பிள்ளையாக இருந்தால் பெண்ணாக மாறுது, பெண் பிள்ளையாக இருந்தால் ஆணாக மாறுது. இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணுறது? அதிகமாய் என்ன பண்ணுறது? பாவம் பெருகி கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ இப்படி பெற்றெடுத்த பிள்ளை, 10 மாதம் பெற்றெடுத்த பிள்ளை தன் கண் எதிர்க்கே இப்படி தவறு செய்வதை பார்க்கும் பொழுது அந்த குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து போகிறார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அந்த அன்னாளின் கண்ணீரை செபத்தை கேட்ட தேவன் இன்றைக்கு உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என்ன செப விண்ணப்பமாக இருந்தாலும் சரிங்க, இன்றைக்கு தேவன் உன் செபத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே ஏலி சொல்கிறாரு, ஏலி எவ்வளோ நேரம் அந்த அன்னாளை வாட்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த அன்னாளை குறித்த வரலாறு நம்ம எடுத்தோமானால், அன்னாளுடைய கணவர் எல்கானாம். முதல் வசனம் வாசிங்களேன். இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறதுக்கு அந்த முதல் வசனம் வாசிங்க. எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராயிமின் ஆகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான ஏரோகாமின் புத்திரன். அப்பா, மூச்சு வாங்குது படிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. இப்படி என்ன பண்ணுறாங்க? அந்த ஒரு எல்கானா அவர் என்ன பண்ணார்? குழந்தை இல்லை, அவருக்கு 2 மனைவி. அவருக்கே இப்படிப்பட்ட இன்ட்ரடக்ஷன் கர்த்தர் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அப்போ நாமெல்லாம் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தோமானா நம்ம இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. அவர் ஒன்றும் வாழ்ந்து சாதிக்கலை, 2 மனைவி தான் சம்பாதிச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனால் நாம் கர்த்தருக்குள்ளே உண்மையாக இருக்கும் பொழுது நம்முடைய இன்ட்ரடக்ஷன் பெருசாக இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம இந்த உலகத்தில் பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம் என்று இல்லாதபடி எதற்காய் பிறந்தோம், எதற்காய் வாழ்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து வாழ்வோமானால் கர்த்தர் நம்மை சிறந்த தலைவிகளாய் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த எல்கானா என்ற சகோதரர் என்ன பண்றாரு? அவங்க 2 மனைவிக்கு என்ன பண்ணாங்க? ஒரு மனைவிக்கு குழந்தை இருக்கு, 2வது மனைவிக்கு குழந்தை இல்லை. ஆனால் அந்த எல்கானா அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம்னா, வருஷந்தோறும் ஆலயத்திற்கு போய் என்ன பண்ணுவார்? பலியிடுவார். ஹல்லேலூயா. அப்போ பலியிடும் பொழுது அண்ணாலையும் என்ன பண்ணுவார்? 2 மனைவிகளை கூட்டு போய் சந்தோஷமாக அந்த காலத்துலலாம் ஒரு சபைக்கு போகணுன்னா பலியிட்டு அங்கேயே தங்கி அங்கேயே என்ன பண்ண 1 வாரம் 2 வாரம் என்ன பண்ண 10 நாட்கள் தங்கிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. காலையில் வந்துட்டு டைமை தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஹல்லேலூயா. எப்போ சபை முடியும், எப்போ ஆராதனை முடியும், எப்போ இவங்க மெசேஜை முடிப்பாங்க, எப்போ நம்ம வீட்டுக்கு போய் நம்ம மார்க்கெட்டு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? நம்முடைய நினைவுகள் சிந்தைகள்லாம் போய் கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த எல்கானா என்ன பண்ணுறாரு? சபைக்கு போய், அதாவது ஊராக போய் என்ன பண்ணுவார்? பலியிடுவாரா. அது எப்பொழுதெல்லாம்? வருடந்தோறுமாய் அந்த காலத்தில் அந்த எல்கானா பண்ணி கொண்டிருந்தார். அப்படி செய்யும் பொழுது தன் குழந்தை இருக்கிற மனைவி என்ன பண்ணுவாலாம்? அன்னாளை
தூஷணப்படுத்துவாங்க. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்குன்னு சொல்லி மனிதர்கள் அந்த குறைவை தான் என்ன பண்ணுவாங்க, அதிகப்படுத்தி பேசி நம்மை துன்புறுத்துவார்கள். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? சரியா படிக்க வராது, சரியா வேலை செய்ய வராது, அல்லது குடும்பத்தில் ஏதாவது நம்மால் பிரச்சனை வரும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, உன்னால் இந்த பிரச்சனை வந்துடுச்சு சொல்லி அதை பெருசாக்கி அதை மிகைப்படுத்தி நம்ம என்ன பண்ணுவாங்க, துன்புறுத்தி அதிகமாய் பேசுவார்கள். ஆமேன். அப்படிதான் இந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லாத இந்த குறைவை வைத்து அந்த பெனினாள் அந்த சகோதரி என்ன பண்ணாங்க, அதிகமாய் துன்புறுத்தி அவர்களை என்ன பண்ணாங்க, மனக்கசப்பு அடையும்படியாய் அந்த இடத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்று கொண்டு இதை பார்த்த இந்த எல்கானா என்ன பண்ணுறாரு, அன்னாளுக்கு இன்னும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தினாலும் ரெட்டிப்பான கவனிப்பு என்ன பண்ணா, அந்த கவனிப்பு அரவணைப்பு எல்கானா என்ன பண்ணா, அன்னாளுக்கு கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஆனாலும் அந்த அன்னாள் மன சமாதானம் அடையல. ஏன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை. அல்லேலூயா. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததுனால அவங்க சமாதானம் அடையல. ஆமே. இந்த உலகத்தில் ஒரு கிடைக்காத குழந்தை பாக்கியத்தை தேவனால மாத்திரம்தான் கொடுக்க முடியும். ஆமே. இந்த உலகத்தில் கூட நிறைய பேர் நிறைய வருடம் திருமணம் ஆகியும் குழந்தை இல்லாமல் இருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம். குழந்தை இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது, ஒரு நல்ல காரியத்துக்கு போக முடியாது. எங்கே பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, குழந்தை இல்லைங்களா, குழந்தை இல்லையா. அதை கேட்கும் பொழுது அநேகர் அந்த குழந்தை இல்லாத அந்த சகோதரியோட இருதயம் உடையும். ஆமேன். அப்படிப்பட்ட கசப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த அன்னாள் என்ன பண்ணாங்க, வருஷந்தோறும் போகிறாங்க சபைக்கு, ஆனாலும் வெறுமையாக இதான் திரும்பி வராங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்றைக்கும் நாம் கூட அநேகர் நம்ம வாரந்தோறும் சபைக்கு போகிறோம், இல்லை வாரம் 7 நாளும் சபைக்கு போகிறோம், ஆனால் நம்ம திரும்பி வருவது எப்படி வரும், வெறுமையாய் தான் வருகிறோம். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டு போறேன்னு சொல்றீங்க? வார்த்தை கர்த்தர் நம்மோடு பேசுறாரு, ஆராதனை மேலே தேவ பிரசன்னம் நம்மை தொடுகிறது. ஆனால் அதை நம்ம உணராதபடி, அதை பெற்றுக்கொள்ளாதபடி நம்ம மீண்டும் வீட்டுக்கு எப்படி போறோம், நம்ம அன்னாள் வருஷந்தோறும் எல்கானாவும் அன்னாலும் குடும்பமாய் பலியிட போவாங்க. ஆனால் வருஷந்தோறும் அவங்க போனாலும் அவங்க வாழ்க்கை வெறுமையாய் தான் இருந்தது. ஆமேன்னு சொல்லுங்க. இன்றைக்கும் நாமும் தேவனை ஆராதிக்க போகிறோம். வாரம் வாரம் தேவனை ஆராதிக்க நம்ம என்ன பண்ணுறோம், வாரந்தோறும் சபைக்குள்ளே போகிறோம், ஊழியம் பண்ணுறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது, வெறுமை மாத்திரம்தான் இருக்குது. ஆமே, வறுமை மாத்திரம்தான் இருக்குது, தரித்திரம் மாத்திரம்தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் எதுவுமே இல்லைன்னு சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, உன் வெறுமையான வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் குடும்பத்தில் என்னென்ன குறைவு இருக்கோ, ஆமே, உன் கணவர் மனம் மாறணும், மனமாறாத கணவர், கல்லான இருதயம் படைத்த கணவர் என் சபைக்கு வரணும்னு சொல்லி நிறைய பேர் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் அந்த சமாதானத்தை கர்த்தவனுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் சபைக்கு வரவே மாட்டறாங்க, என் பிள்ளைகள் கீழ்ப்படியவே மாட்டறாங்க சொல்றீங்களா? அந்த பிள்ளைகளும் கர்த்தர் சமாதானத்தோடு கீழ்ப்படிய செய்து உன் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால இந்த நாளிலே நாம் ஒரு விசையாய் கர்த்தர் சமூகத்தில் அந்த அன்னாள் ஜெபித்தது போல இருதயத்தை திறந்து இருதயத்தை ஊற்றி நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஜெபிக்கும் பொழுது ஏதோ நம்ம இருதயத்துக்குள்ள கர்த்தர்கிட்ட பேசுவோம், நாளை சிந்தனையில் பேசுவோம். அந்த அன்னாள் இருதயம் பேசினது, அந்த அந்த வார்த்தை, அந்த உதடுகள் என்ன பண்ணுச்சு, தேவனோடு பேசினது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க? உங்க ஜெபங்கள் இன்றைக்கு கேட்கப்படும். ஆமே. உன் விண்ணப்பங்கள் இன்றைக்கு கேட்கப்படும். ஆமே. எதற்காக ஜெபிக்கிறியோ, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லாமல் பிரிந்து போயிருக்கிறாங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, என் கணவர் ரொம்ப நாட்களாக என்கிட்ட பேசாமல் இருக்கிறாரு, என்னன்னே தெரியல, பிரச்சனை ஒன்றுமே இல்லாத பிரச்சனை இவ்வளோ பெருசாகி என் கூட பேசாமலே இருக்கிறாரு சொல்லி ரொம்ப மன நொந்து போயிருக்கிறீங்களா? நிறைய பேரோட கவலை ஒரே வீட்டிலிருந்து கணவர் பேசாமல் இருக்கிறது, அல்லது ஒரே வீட்டிலிருந்து கணவர் பிள்ளைகள் பேசாமல் இருக்கிறது. ரொம்ப
எது வேணாலும் நம்ம தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் பெண்களுக்கு கணவர் பேசலை, பிள்ளைகள் பேசலைன்னா அந்த இருதயம் ரொம்ப உடைந்து போயிடும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இருதயத்திற்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டு உனக்கு சமாதானத்தை கொடுத்து பேசாத கணவர் உன்னோட பேசுவார். ஆமே. பேசாத பிள்ளைகள் உனக்கு பேசுவாங்க. ஆமே. மனம் திரும்பாத கணவர் உன் சபைக்கு உன்னோட கூட சேர்ந்து வருவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னென்ன குறைவோடு சமாதானத்தை இழந்திருக்கிறியோ இன்றைக்கு கர்த்தர் உன் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். இந்த அண்ணால நம்ம பார்த்தோம். அந்த ஏலி சொன்னாரு, நீ சமாதானத்தோட போன்னு சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. அந்த தேவன் அந்த வார்த்தை இன்றைக்கு நம்ம அந்த ஆசாரியன் சொன்னது போல இன்றைக்கு வருகிற ஒவ்வொரு ஆராதனையிலும் தேவன் உங்களோட பேசுவார். போதகர் மூலியமாவோ அல்லது வசனத்தின் மூலியமாவே கர்த்தர் உன்னோடு பேசுவார். அந்த வார்த்தையை நீ பிடித்து கொண்டு நீ இனி அழாதபடி தேவ சமூகத்தில் மாத்திரம் காத்திருப்பாய். ஆனால் நிச்சயம் நீ கேட்பது எல்லாம் கிடைக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னொரு சகோதரியை நாம் பார்க்க முடியும். இன்னொரு சகோதரி சமாதானத்தை இழந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த இடத்துல தேவன் சமாதானத்தை கொடுக்கிறதை பார்க்கலாம். 8:48 வாசிங்க. அவர் அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். மீண்டும் சொல்லுங்க. அவர் அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். இந்த இடத்துல யாரை பார்த்து சொல்றாங்க தெரியுமா? இதுவும் நமக்கு தெரிந்த பகுதி தான். ஆமென். பெரும்பாடுள்ள ஸ்திரீ கர்த்தர் பார்த்து சொல்றாரு, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமேன். நீ சமாதானத்தோட போ. அந்த ஸ்திரீ அந்த பலவீனத்து நிமித்தமாய் சமாதானத்தை இழந்திருக்கிறாங்க. ஆமேன். நம்ம அன்னாளை குறித்து பார்த்தோம். அன்னாள் குழந்தை இல்லாததுனால அவங்க சமாதானத்தை இழந்து நிற்கிறாங்க. ஆனால் தேவன் அவருக்கு சமாதானத்தை கொடுத்தார். இன்றைக்கு இந்த இடத்துல இந்த பகுதி, இந்த லூக்கா பகுதி எடுத்தோமானால், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3 சுவிசேஷ பகுதியில் இந்த பெரும்பாடல் ஸ்திரீயை குறித்து பார்க்க முடியும். ஆமேன். நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், அந்த ஸ்திரீ பேர் சொல்லப்படலை. ஆனால் அந்த ஸ்திரீ பெரும்பாடு, ஹல்லேலூயா, பெரும்பாடை அனுபவித்ததுனால பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்காங்க. ஆமே. 3 சுவிசேஷ பகுதியிலும் பார்த்தோமானால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? பெரும்பாடு ஸ்திரீ, பெரும்பாடு ஸ்திரீ. ஆனால் அவங்க அப்பா அம்மா அந்த ஸ்திரீக்கு பேர் வைக்காமல் இருப்பாங்களா? நிச்சயம் வச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே தேவன் அந்த ஸ்திரீ அந்த பட்ட பாடை அதிகமாடுத்தி என்ன பண்ணுறாரு? கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்த்து சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமே. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ நம்ம பெண்களாக இருக்கிற நமக்கு தெரியும். அந்த நாட்கள் நம்ம எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வேலை செய்ய முடியாது, ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் போல அப்போ இல்லை. ஆமே. நம்ம யோசிச்சு பாருங்களேன். நம்ம இப்போ எவ்வளோ என்ன சொல்கிறது, நம்ம சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமே. நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல துணி, நல்ல டிரான்ஸ்போர்ட்டு. ஆனால் அப்போல்லாம் அந்த காலத்தில் ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னா என்ன பண்ண முடியும்? நடந்து தான் போகணும். இல்லை கழுதையிலோ குதிரையிலோ தான் என்ன பண்ணுவாங்க? ஏறி போவாங்க. இயேசு வந்திருக்கிறதை அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ கேள்விப்படுகிறாள். ஆமென். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு இப்போ இருக்கிற காலத்தில் ஏசப்பா இன்றைக்கு விடுதலை கொடுக்கிறாரு. இந்த போதகர் மூலமா இந்த சபையில் தேவன் வல்லமையாய் கிரியை செய்கிறார் என்பதை நாம் அறிந்தும் கூட நம்ம விடுதலை பெறாமல் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து என்ன பண்ணுறோம்? ஐயோ, எனக்கு வீட்டுக்குள்ளே இருந்து தேவன் எனக்கு விடுதலை கொடுத்தா நல்லா இருக்குமே சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. நிறைய பேர் என்கிட்ட ஃபோனில் சொல்லும் பொழுது, எனக்கு விடுதலை வேணும், எனக்கு ஃபோன்லேயே ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஒரு விசுவாசம் பாருங்கள் நமக்கு. ஆமேன். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நிறைய ஊரில் தான் ஜெபிக்கிறாங்க, பலவீனத்தில் தான் ஜெபிக்கிறாங்க. நிறைய மாந்திரிக கட்டு சொல்கிறது, பிசாசுப்படி பேசும் பொழுது, ஃபோனில் ஜெபிக்கும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? அந்த ஜெபத்தின் சத்தத்தை கேட்ட உடனே அந்த வல்லமை புறப்பட்டு நிறைய பேர் மயக்க வச்சு விழுவாங்க ஃபோன்லேயே. அப்படி விழும்பொழுது அவங்க திரும்ப எழுந்து, அம்மா இந்த மாதிரி நீங்கள் பலவீனத்தில் இருக்கிறீங்க, பிசாசு கட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் வாங்க, நேரடியாக வந்து ஜெபம் பண்ணிக்கோங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் வல்லமையாக கிரியை செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அடுத்த செகண்டு, என்னால் வர முடியாது பாஸ்டர்மா, என்னால் முடியாது, ரொம்ப தூரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. தேவன் விடுதலை செய்கிறாருன்னா அது எந்த இடத்துல கர்த்தர் உனக்குன்னு ஒரு விடுதலை ஒரு இடத்துல வச்சிருப்பார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? மாம்சீகமாய் மனிதரை தேடி, டாக்டரை தேடி என்ன பண்ணுவோம்? மணிக்கணக்காக
நாள் கணக்காக டெய்லி போவோம், டெய்லி நம்ம அந்த மணிக்கணக்காக காத்திருப்போம். ஆனால் கர்த்தர் சமூகத்தில் தேவனை தேடி ஒரு இடத்திற்கு போகணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? யோசிப்போம், நம்முடைய சூழ்நிலைகளை சொல்லுவோம். ஆமே, என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நான் பிசாசு பிடியில் இருக்கிறேன், தேவன் எனக்கு இங்கே தான் எனக்கு விடுதலை வச்சிருக்கிறாருன்னா நான் அந்த இடத்திற்கு போய் நான் விடுதலை பெற்றுக்கொள்ள சொல்லி விசுவாசமாக வந்து பாருங்களேன். இந்த பெரும்பாடுல ஸ்திரீ அப்படி தான், ஏதோ ஒரு அவங்க ஊர் வந்து வேற ஏதோ ஒரு ஊர், ஹல்லேலூயா. ஆனால் இயேசு வந்திருக்கிறார் என்பதை அவங்க கேள்விப்பட்டு அந்த இடத்திற்கு அந்த ஸ்திரீ வராங்க. ஆமே, அந்த பெரும்பாடுல ஸ்திரீ ஒரு நாட்கள் 2 நாட்கள் இல்லை, 7 நாட்கள் மாத்திரம் இல்லை, 12 வருஷமாய். யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் அந்த சூழ்நிலைக்குள்ள, அந்த பெரும்பாடுல ஸ்திரீ சூழ்நிலைக்குள்ள நம்ம அதுக்குள்ள போகணும்னா 12 வருஷமாய் ரொம்ப பெரும்பாடா இருந்திருக்கிறாங்க. ஆமே, கொஞ்சம் நம்ம குடும்பத்தில் சூழ்நிலைகள் மாறுச்சுன்னா, இல்லை சந்தோஷத்தை விட்டு கொஞ்சம் கணவர் சத்தம் உயர்த்தி பேசினாலோ, அல்லது பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியாமல் போனாலோ, நான் சபைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆமே, ஆனால் இந்த பெரும்பாடுல ஸ்திரீ அவ்வளோ 12 வருஷமாக எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க, எவ்வளோ மருத்துவர்களை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ சித்தர்களை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ கை வைத்தியம் பண்ணியிருப்பாங்க, ஆனாலும் அவங்களுக்கு சுகம் கிடைக்கல. ஆமே, தேவனுடைய வல்லமை இருந்தா போதும் சொல்லி அந்த வல்லமையை தேடி வந்தார்கள். ஹல்லேலூயா. இயேசு வந்தாருன்னா அவர் என்ன பண்ணாரு? அநேகரை சுகமாக்குறாரு, அநேகரை குணப்படுத்துறாரு. எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அவர் ஒரு இடத்துக்கு வந்தாருன்னா அவரை சுற்றி என்ன பண்ணுவாங்க? நிறைய கூட்டங்கள், 1000 லட்சக்கணக்கான கூட்டங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க, கூடியிருப்பாங்க. இப்போ கர்த்தர் இந்த இடத்துல வல்லமை பண்றாரு, வல்லமை செய்கிறாரு, வல்லமையா கிரியை செய்கிறாரு அப்படி நம்ம கேள்விப்பட்டா இங்கே ஜனங்கள் நம்ம கூடி வராங்களே. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் படைத்தவர் ஒரு ஊருக்கு போனாருன்னா அந்த இடத்துல சுற்றி ஜனங்கள் இருப்பாங்களாம். ஹல்லேலூயா. அப்போது அந்த காலத்துலலாம் ஆண்கள் பெண்கள் எதிர்க்க வரக்கூடாது, நிறைய சட்டத்திட்டங்கள் இருந்திருக்கும். அந்த ஸ்திரீ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பாங்கன்னா, 12 வருஷமாக இருக்கிறாங்கன்னா அவங்க வந்தாலே நாற்றம் எடுத்திருக்கும். யோசிச்சு பாருங்க, அது எல்லாம் அவங்க பார்க்கல. ஆமே, இவ்வளோ பேர் அவங்களை அவமதிச்சிருப்பாங்க, அவ்வளோ கூட்டம் நெருக்கம், ஆண்கள் கூடியிருப்பாங்க. ஆண்கள் திட்டிருக்கலாம், பிள்ளைகள் திட்டிருக்கலாம், பெண்களை திட்டிருக்கலாம். அது எல்லாம் பார்க்காதபடி என் இயேசுவின் வல்லமையை நான் பெற்றுக்கொள்ளணும், இயேசுவின் வல்லமையை நான் தொடணும் சொல்லி அவங்க ஓடி வந்திருக்காங்க. ஹல்லேலூயா. அவங்க வந்தது வீணா போச்சுங்களா? ஹல்லேலூயா. அதே இடத்துல இயேசுவை போல அந்த காலத்துலலாம் ஒரே உருவம் போல நிறைய பேர் இருப்பாங்க. இயேசுவை போல அங்கே என்ன பண்ணாங்க? அந்த கூட்டத்தில் அவர் நடுவில் நின்றிருக்கலாம், அவரை சுற்றி நிறைய பேர் இருக்கலாம். அவரை தேடி வந்தது மாத்திரம் அல்ல, அவர் வஸ்திரத்தை தேடி கண்டுபிடிச்சாங்க. எப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம பாஸ்டர் நடுவில் என்னெல்லாம் அவரை தேடி, அவர் நல்ல ஒயிட் ட்ரெஸ்ல இருப்பார். அந்த காலத்துலலாம் அங்கி மாறி என்ன பண்ணியிருப்பாங்க? மாட்டி இருப்பாங்க. ஒரே மாதிரி கூட அணிந்திருக்கலாம். ஆமே, அந்த இடத்துல அதே ஒரு தேவனுடைய அங்கியை என்ன பண்ணாங்க? அவங்க தேடி போய் தொட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அதை தொட்ட மாத்திரமே தேவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க, நீங்க எல்லா சூழ்நிலையும் நீங்க பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஆமே, கணவர் குடிக்கிறாரு, கணவர் தவறா போறாரு, கணவர் சபைக்கு வரல, பிள்ளைகள் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, எதுவா இருந்தாலும் சரிங்க, நம்ம தேவனை நோக்கி போகணும். ஹல்லேலூயா. அவர் வல்லமையை பார்த்து நீங்க வருவீங்களானா அவருடைய வல்லமை உங்க குடும்பத்துல இறங்கி வரும். ஹல்லேலூயா. அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே நிறைய ட்ரெஸ் இருக்கும், நிறைய துணி இருக்கும், அதை கரெக்டா தேவன் ட்ரெஸ்ஸை, இயேசுவின் ட்ரெஸ்ஸை பிடிக்கணும். எவ்வளோ அவங்க ரிஸ்கான அந்த கண்டிஷனிலும் அவங்க என்ன பண்ணாங்க? இயேசுவை தேடி போனார்கள். ஆமே, தேடி போனது வீணாய் போச்சுங்களா? அந்த வல்லமை புறப்பட்டது. அந்த வல்லமை புறப்பட்ட உடனே அவங்க பரிபூர்ண சுகமானாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த வல்லமை புறப்பட்ட உடனே இயேசு சொல்றாரு, விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. நீ சமாதானத்தோட போ. ஆமே, இன்றைக்கு அன்பு சகோதரிகளே, உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம், உன் வாழ்க்கையில் இருக்கிற கவலை, மன அழுத்தம், மன உளைச்சல் எல்லாவற்றிலும் தேவன் சமாதானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமே, உன் கணவரை நீ இழந்திருக்கலாம், அல்லது கணவர் பிரிந்து போயிருக்கலாம். உன்னை அநேகர் என்ன பண்ணுவாங்க? தூஷணமாய் பேசலாம், உன் மேல பழி சொல்லலாம், பெரிய நெருக்கத்தின் பாதையில் இருக்கலாம். யாருமே இந்த பிரச்சனையிலிருந்து என்னை வெளியே வர முடியலையே, வெளியே வர வைக்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி கூட நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். நீ தேவனை நோக்கி வா,
நிச்சயம் கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுப்பார். ஆமே. இன்றைக்கு நீ சமாதானத்தை இழந்திருக்கலாம். ஆமே. கடன் பிரச்சனையினால, வியாதியினால, பலவீனத்தினால நீ சமாதானத்தை இழந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அநேகர் மன நொந்து போய் மன உளைச்சலோடு மன குழப்பத்தோடு இருக்கிறீங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. இன்றைக்கு யாரெல்லாம் சமாதானத்தை இழந்து என்ன செய்வதென்று தெரியாதபடி, வாழவே பிடிக்காதபடி மரணத்தை தேடிக்கொண்டு போறீங்களா? மரணம் உங்களுக்கு ஜீவன் தராது. ஆமே. மரணம் உங்களுக்கு முடிவு தராது. இந்த உலகத்தை விட்டுலாம் போயிடலாம், அந்த ஆத்துமா நரகத்திற்குள்ள போயிடும். ஹல்லேலூயா. அதனால நீங்கள் ஜீவனை பெற வேண்டுமானால், நீங்கள் சமாதானத்தை பெறணும்னா இயேசுவிடத்துல ஓடிவாங்க. ஆமே. அன்னாள் சபையை தேடி ஓடி போய் தன் இருதயத்தை கர்த்தர் சமூகத்தில் ஊற்றினாள். ஹல்லேலூயா. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியும் தேவனை நோக்கி வந்து அவருடைய வல்லமை வேணும்னு சொல்லி அவன் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டாள். இன்றைக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? நீங்கள் எதைக்கு நீங்கள் மனுஷிடத்தில் போறீங்களா? அல்லது கனவிடத்தில் போய் கெஞ்சி கொண்டு என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட பேசுங்க சொல்லி அழ போறீங்களா? இல்லை, தேவனிடத்தில் மன்றாடி செபித்தீங்கன்னா கர்த்தர் உன்னுடைய ஜெபத்தை கேட்டு உனக்கு சமாதானத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, உனக்கு யாரெல்லாம் நீ விரும்புகிறோ, எதை நீ உன் மனதின் வாஞ்சையோடு நினைக்கிறையோ அதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உன் ஏக்கங்கள், உன் விருப்பங்கள், உன் வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. எதுவா இருந்தாலும் சரிங்க, உன் ஏக்கங்கள் எல்லாம், உன் மனதின் நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உன் மனதின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாதே. கண்ணீரை கர்த்தர் சமூகத்தில் நீ விட்டு நீ சமாதானத்தோடு போ. ஆமென். அன்னாள் கண்ணீர் விட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க அழவே இல்லைன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க துக்கப்படவே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ எதை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அதை தேவ சமூகத்தில் விட்டுட்டு நீ நார்மலாக இரு. நீ கர்த்தர் சமூகத்தில் சந்தோஷமாயிரு. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். எதை குறித்தும் கவலைப்படாதே. கண்களை மூடி நாம் செபிப்போம்.